நாகசாகி. அது வந்து பேஸ்ட் ஆன் ஒரு நாலேஜ், அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சும்மா ஜெனரலாக தெரிஞ்சிருப்போம்ல, இப்போ அதை பற்றி ஒரு சின்ன ஒரு என்ட்ரா மாதிரி தான். இதை பற்றி நெட்டிவாக தெரிஞ்சுன்னா மக்கள் அந்த ஹிஸ்ட்ரியில் எடுத்து படிக்கணும். சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி. ஓகே, நிறையா இப்போ இந்த படம் பார்த்துருக்கோம். அது என்ன வித்தியாசம்? இதுதான் ஸ்க்ரீன் பக்காவாக இருக்கும். ஐமேக்ஸில் பார்க்க வேண்டியது மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, இந்த படத்தோட டைரக்டர் இப்போ எதிர்பார்த்தீங்களா? இது முன்னாடி இஸ் மாஸ்டர் பீஸ் இஷ்டப்பட்டேன் சொல்ல வேணும். பக்கா பண்ணிட்டாரு. மியூசிக்லாம் பக்கா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்குது இது வரைக்கும் பார்த்து பிரதர். அந்த உலக சினிமான்னு சொல்லுவாங்கள்ல, அது நம்மளால் எப்பவுமே காட்டுறது தானே, எப்பவுமே ப்ரூவ் பண்ண வரல. படம் சூப்பர். புரியல. அது கொண்டு வந்திருக்காங்க, அது சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு உண்மையான இந்த புக்கெல்லாம் நான் படிக்கலை. இவங்க சொன்னபடி பார்த்தா நம்மளால் தயாரித்த பாம்பு போய் ஹிரோஷிமா நாகசாகி அட்டாக் பண்ணதுன்னு வருது. அதை நான் போய் படிப்பேன். இப்போ எப்படி கூகுளில் போய் சர்ச் பண்ணுவேன். வெரி நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னொன்று அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. அப்போ அவரும் லிட்டரலாக இந்த படத்தில் எப்படின்னா அவரோட தாட்ஸையும் அவங்க அப்படியே காட்டுற மாதிரியே காமிச்சிருக்காங்க. அவ்வளோ நல்லா இருக்கு. விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினலாக பண்ணியிருந்தாங்க. பயங்கரமாக இருந்துச்சு. அது அப்படியே நிஜமாகவே லைக் விழிஞ்ச மாதிரி தான் ஒரு ஃபீலு. பட் ஐமேக்ஸில் பார்க்குற அளவுக்கு நம்மகிட்ட இது பட்ஜெட் இல்லை. ஆக்சுவலி உண்மை சொன்னால் இந்தியாவில் இருக்கிற ஐமேக்ஸ் ஒரிஜினல் ஐமேக்ஸே கிடையாது தான். 4DXல தான் இந்த படத்தில் பார்க்கணுன்னாங்க. 70mm ஸ்க்ரீன் அப்படி இப்படின்றாங்கல்ல, அதில் தான் பார்த்தா தான் அது ரியல் எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. மற்றபடி ஐமேக்ஸில் பார்க்குறது இங்கே ஓகே வர்த்து தான். புரியல. இல்லை ப்ரோ, இதை விட நிறைய நல்ல மூவிஸ் இருக்குது. பட் இது ஒன் ஆஃப் த குட் மூவிஸ். அது இன்னும் கொஞ்சம் பெட்டர்னு நினைக்கிறேன். இது வந்து டாக்குமெண்ட்ரி, அது வந்து கதை. ஸோ உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. அது நல்லா இருந்துச்சு. அந்த கேரக்டர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு, எவ்வளோ வலி. படம் செம்மையாக இருந்துச்சு. குட் மூவி டு வாட்ச். இந்த வாட்டி கூட போய் பார்க்கலாம். ஐமேக்ஸ் ஓப்பன் ஐமர்னால் எப்படி இருக்கும் நான் தெரியும், நான் பார்த்ததில்ல. லைக் படிச்சிருக்கேன். அதை தாண்டி இப்போ தேட்டரில் பார்க்கும்போது ஹிரோஷிமா நாகசாகியில் என்ன நடந்துன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பேர் செத்து தோணுச்சு ப்ரோ. ஏன்னா இதை வந்து சிஜிஐலே பண்ணியிருக்கலாம். நியூக்ளியர் பாம்னால எவ்வளோ பிரச்சனைகள் வரும்ன்றது டைரக்டர் இப்போ எதிர்பார்த்தீங்களா? இது முன்னாடி ப்ரூவ் பண்ண வரல. படம் சூப்பர். புரியல. ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் எப்படி மாற்றுறாங்க அதை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லுங்கள். நம்ம நாடு என்ன அவ்வளோ மோசமாக இருக்குது. ஒரு நியூக்ளியர் பாம் என்ன ஒரு படம் எடுக்க